ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ரவா புட்டிங் தான் செய்ய போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேரமல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் சீனி, 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா சீனி கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு புட்டிங் செய்ய போகிற பாத்திரத்தில் இப்போ நெய் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இது இருக்கட்டும். இந்த பாகு பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஹனி கலரில் வரணும். இப்போ இந்த ஹனி கலரில் வந்துருச்சு. இப்போ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் இதை உடனே மாற்றிடணும், இல்லைனா இதிலே செட் ஆகிடும். இது இப்படியே செட் ஆகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்க்காத பால் நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் சீனி சேர்த்து நான் சீனி கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ரவை நல்லா வெந்து குண்டு குண்டாக வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு முட்டை யூஸ் பண்ணுறனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பால் ரவை ஆற வச்சது ஓரளவுக்கு ஆறி வெது வெதுப்பான சூடில் இருக்குது. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை கூட இந்த கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமல் பாத்திரத்தில் இதை சேர்த்துடலாம். கேரமல் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி அசைச்சு விட்டிங்கன்னா ஈவனாக ஆகிடும். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த ஸ்டாண்ட் முழுந்துற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது உள்ளே வைக்கிற பாத்திரத்தை தண்ணி தொட்டிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இட்லி பானை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் டைட்டாக மூடாமல் லேசாக மூடிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது நீங்கள் இல்லாமல் மூடி வச்சு மூடிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க புட்டிங் பாத்திரத்தை இந்த ஸ்டாண்டில் வச்சு ஒரு மூடி வச்சு மூடிட்டு இந்த பாத்திரத்து மேலேயும் ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. ஸ்டவ்வை 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கு. இது அப்படியே இந்த சூடாக இருக்கிறதுனால இந்த சூடு ஆற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தியை விட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அதான் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாத்திரத்தை வெளில எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு தட்டில் கவுத்துடலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நமக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த புட்டிங் நம்ம வீட்டில் இருக்க 4 பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.